சமையல்ல என்னைக்காவது காஃபி தூள் போட்டு பார்த்துருக்கீங்களா? அது எதுக்குன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல டே டு டே லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டுற அந்த கல் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஈரமாக அப்படியே வைக்காதீங்க. ஒன்று வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உடனே உங்களுக்கு காயணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வில் வந்து ஸ்லோ சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு 2 செகண்ட் நீங்கள் காமிச்சாலே போதும். அதில் இருக்கிற ஈரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வுட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி மெயின்டைன் பண்ணும்போது ரொம்ப நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராப்ளமும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கழுவி வச்சுருக்க இந்த சப்பாத்தி கல்லில் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் வுட்டில் யூஸ் பண்ணுற கரண்டிக்கு கூட நீங்கள் இதே டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து லைட்டாக மஞ்சத்தூள் போட்டால் போதும், ரொம்ப மஞ்சத்தூள் போட தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக போட்டு ஃபுல்லாக அதில் அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடும்போது அதில் உங்களுக்கு ஃபங்கஸ் ஃபார்மேஷன்லாம் வராது. மஞ்சத்தூள் வந்து நல்ல ஒரு ஆன்டி பாக்டீரியல்ன்றனால ஃபங்கஸ் ஃபார்மேஷன்லாம் வராமல் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமாவும் லைட்டாக வந்து அதை நெருப்பில் வந்து நீங்கள் காமிச்சிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக 2 பக்கமும் நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி வைக்கும்போது மழை காலத்துலலாம் உங்களுக்கு அந்த கல்லில் வந்து இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறது எதுவுமே பிரச்சனை இல்லாமல் ரொம்ப சேஃபாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது அரிசி பை பேக் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம திரட்டுற அந்த சப்பாத்தி கல்லும் அந்த கட்டையும் வந்து நீங்கள் இதில் போட்டுட்டு ஒரு ஆணியில் நீங்கள் மாட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும். உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த டிப்புக்கு நான் இங்கே பச்சை பயிர் தான் எடுத்திருக்கேன். இந்த பயிரெலாம் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து வண்டு பூச்சிலாம் வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெயோ இல்லை சமைக்கிற எண்ணெயோ எதாக இருந்தாலும் ஒரு 2 ட்ராப் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி மேலேயும் வந்து ஒரு லைட்டாக ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து எண்ணெயை வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை ஃபுல்லாக நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அதில் எந்த ஒரு வண்டு பூச்சியும் வராது. இது நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பயிர் வகைகளுக்காக இருந்தாலும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு நம்ம ஆரஞ்சு சாத்துக்குடிலாம் வந்து ஜூஸ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கசக்கும். அதே மாதிரி இதை ஈஸியாக நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் இந்த கார்னரில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சென்டராக இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு 2 பீஸாக கிடைக்கும். இதையும் வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போதே உங்களுக்கு அதில் இருக்க சீடு இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கையை வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த தோலுக்குள்ளே இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் நகத்தை விட்டாலே போதும். உங்களுக்கு அழகாக வந்து உங்களுக்கு அந்த பல்ப் ஃப்ரூட் மட்டும் தனியாக கிடச்சிரும். இதை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்து ஜூஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஜூஸ் வந்து கசக்கவே கசக்காது. சம்டைம்ஸ் நம்ம சாத்துக்குடி ஆரஞ்சுலாம் போட்டோன்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற அந்த சீடையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக எடுக்கிறோன்னு சொல்லிட்டு. ஸோ பசங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ்க்கு வந்து மத்தியான டைமில் வந்து ஆரஞ்சு கொடுத்து அனுப்புகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்.
இந்த மாதிரி கொடுத்து அனுப்பும்போது பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிப் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த டிப்புக்கு ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம டெட்டால் தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் டெட்டாலுக்கு பதிலாக பழைய எக்ஸ்பீரியான சிரப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நம்ம கிச்சன் சிங்கில் வந்து தேவையில்லாத பூச்சி, கரப்பாம்பூச்சி, பல்லிலாம் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். அந்த சிங்க் ஹோல்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சொல்யூஷனை ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த பாக்ஸை வச்சு மூடிடுங்க. உங்களுக்கு எந்த ஒரு பூச்சியும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வராது. அப்படியே வந்தாலும் அதுக்குள்ளேயே செத்து போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு அகல் விளக்கு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடுகு எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய் எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நான் ஒரு காட்டன் எடுத்து இந்த மாதிரி மெலிசாக அந்த எண்ணெயில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து நீங்கள் பற்ற வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் கொசு, ஈ அந்த மாதிரி தேவையில்லாத பூச்சிலாம் இருக்கும். இந்த ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. ஸோ ஈவினிங் டைம் ஆச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயில் காஃபி தூள் போட்டு ஏதாவது ஒரு மூலையில் இந்த மாதிரி பற்ற வச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த இடமே வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். இந்த காஃபி பவுடரில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லும் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரூமில் இல்லை ஹாலில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இந்த விளக்கில் இந்த மாதிரி பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத ஈ, கொசு, பூச்சி தொல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம குக்கரில் சாதம், பருப்பெல்லாம் வைக்கும்போது சில டைம் வந்து வெளியே பொங்கி வரும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கரில் சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு துணியை வச்சு நல்லா ட்ரையாக தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு அதை ஒரு கோட்டிங் மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. அந்த கேஸ்கட் சுற்றியும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு அந்த சென்டர்லேயும் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வெளியே பொங்கி வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.